எந்த ஒரு குறையுமே இல்லாமல் தீர்க்க ஆயுஷோட தீர்க்க சுமங்கலியாக சௌபாகியம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா? சௌபாகிய யோகம் வரும் அன்றைக்கு இந்த செயல்கள் எல்லாமே செய்யுங்க. பஞ்சாங்கத்தில் என்றைக்கு சௌபாகிய யோகம் வர்றது அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது. அந்த சௌபாகிய யோகத்தை வரும் அன்னைக்கு அனைத்து விதமான நல்ல செயல்களையும் செய்யலாம், எல்லா செயல்களும் செய்யலாம். சில யோகங்கள் வரும் நாட்களில் சிலது செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த சௌபாகிய யோகம் வர்ற அன்றைக்கி அனைத்து செயல்களுமே நம்ம செய்யலாம். அப்படி சுப பலன்களை அளிக்கக்கூடியதான ஒரு தினமாக இது இருக்கின்றது. எந்த ஒரு செயலை செய்தோமையானால், செயல்னால் நற்செயல்கள் எது செய்தோமையானாலும் அது நம்மளுக்கு சுப பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஆபரணங்களை அணிந்து கொள்வது. அது என்ன ஆபரணங்களை அணிந்து கொள்வது அப்படின்னா, மிக எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த சௌபாகிய யோகம் வருகின்ற தினத்தன்று நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யாராவது நம்மளை திடீர்னு பார்க்குறாங்க அப்படின்னா, சார் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு கிளம்புறீங்களா மேடம், என்ன ஏதாவது கல்யாணம் போகிறீங்களா, காது குத்து போகிறீங்களா, நிகழ்ச்சிக்கு எதுக்காக போகிறீங்களா அப்படின்னு யாராவது நம்மளை பார்த்து கேட்கணும். அப்படி நம்ம ஒரு கிராண்டாக ரெடியாகி வீட்லேயே கூட இருக்கலாம். நம்ம அப்படி சௌபாகியம் அப்படின்னா நல்லது, ரொம்ப மிகவும் சிறந்ததான ஒரு நாள், நம்ம மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அப்படிங்கிறது அந்த பெயரை நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்படி அந்த சௌபாகிய யோகம் வரக்கூடிய அன்னைக்கு வீட்டில் என்னென்ன ஆபரணங்கள் இருக்கோ அதை அணிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி புத்தாடைகள் இல்லைன்னா நல்ல பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஆடைகள், அழுக்காக இல்லாமல் நம்ம வீட்டில் தானே இருக்கே, ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாமே, பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக இருக்கலாமே, அழுக்காக இருக்கலாமே அப்படின்லாம் இல்லாமல் காலம்பரை எழுந்து நல்லா குளித்து முடித்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகி பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஆடைகளை, வீட்லேயே தான் இருக்க போகிறோம், சும்மா தான் இருக்க போகிறோம் அப்படின்னாலும் பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஆடை அணிகலன்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். பார்க்குறதுக்கே நம்ம நல்ல ஒரு கிராண்டு லுக்காக, ராயல் லுக்காக இருக்கணும். எங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை அணிஞ்சிக்கோங்க. கிராண்டு ராயல் அப்படின்னா பல பவுன்கள் உடம்புல இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. பார்க்க ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு நீட்டாக இருக்கணும். ஆடை அணிந்து கொள்வதுன்னு போட்டிருக்காங்க இல்லையா, புத்தாடை அணிந்துக்கலாம், இல்லைனா அழுக்கற்ற ஒரு நல்ல செம்மையான வெண்மையான ஆடையை நம்ம அணிந்துக்கலாம். நம்மக்கிட்ட போட்டுக்கிற அளவுக்கு என்ன ஆபரணங்கள் இருக்கோ அதை நம்ம திருப்திக்கு ஏற்ப, நம்ம அளவுக்கு ஏற்ப நம்ம ஆபரணங்கள் அணிந்து கொள்ளலாம். அடுத்து சௌபாகிய விஷயங்களை செய்வது. சௌபாகிய விஷயம்னா அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி நல்லா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது, நெத்திக்கு குங்குமம் இட்டுக்கிறது, நல்லா தலைவாரி அதில் பூ வச்சுக்கிறது பெண்களாக இருந்தால். ஆண்களாக இருந்தால் நெத்தி நிறைய நல்லா பளிச்சுன்னு திருநீர் பூசிக்கிறது, திருமண் இட்டுக்கிறது, கோபி சந்தனம் இட்டுக்கிறது, வெண்மையான ஆடைகள் அணிந்து கொள்வது, நல்ல சுகந்தமான வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வது, யாருக்காவது தானங்கள் சௌபாகிய வஸ்து அப்படின்னக்கூடிய கண்ணாடி, சீப்பு, வெத்தலைப்பாக்கு, பழம், மஞ்சள், மாங்கல்ய சரடை, இந்த மாதிரியான சௌபாகிய திரவியங்களை நம்ம யாருக்காவது தானமாக செய்வது, இல்லைனா இந்த மாதிரி சௌபாகிய வஸ்துக்களை நம்ம வாங்கி வீட்டில் வைப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை மங்களகரமான விஷயங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் நீங்கள் எது வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம், எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். மங்களகரமான விஷயங்கள் அனைத்தையுமே இந்த சௌபாகிய யோகம் வரக்கூடிய தினத்தன்று கட்டாயம் செய்யணும். அடுத்து நம்ம முதலே சொன்ன மாதிரி சந்தனம் முதலிய வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வது. அதாவது இதில் சந்தனம் பூசிக்கிறது அப்படிங்கிறது அரைச்ச சந்தனம் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த சந்தனத்தை அரைக்கும் பொழுது குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், இந்த மாதிரியான வாசனை திரவியங்களை சேர்த்து அரைக்கணும். அதே போல் எனக்காக நான் அரைக்கிறேன் அப்படின்னு அரைக்கக்கூடாது. என்றைக்குமே சந்தனத்தை சுவாமிக்காக அரைக்கிறேன் அப்படின்னா சுவாமிக்கு அரைச்சி, நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமி படமாக இருக்கட்டும், ஒரு விக்கிரகமாக இருக்கட்டும், சுவாமிக்காக அரைச்சி சுவாமிக்கு கொஞ்சம் இட்டுட்டு சந்தனத்தை அபிஷேகம் செஞ்சோ இல்லைன்னா நெத்திக்கு இட்டுட்டோ மீதி இருக்கக்கூடிய சந்தனத்தை நாம் பூசிக்கொள்ள வேண்டும். அடுத்து பூஜைகள், விசேஷமான பூஜைகள் நம்ம அன்றைக்கி ரொம்ப உற்சாகமாக செய்யலாம். அப்போ நம்மளுக்கு சௌபாகியமாக இருக்கணும், எந்த ஒரு குறை அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கணும், தீர்க்க சுமங்கலியாக, தீர்க்க ஆயுஷாக, நோய் நொடியே இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமே. ஆனால் இந்த சௌபாகிய யோகம் என்னைக்கு வர்றது அப்படிங்கிறத பஞ்சாங்கத்தில் பார்த்துட்டு நல்ல ஒரு புது குங்குமம் வாங்கிக்க வேண்டியது. குங்குமம் அப்படின்னாலே நம்மளுக்கு மெரூன் கலரில் இருக்கிறதுக்கு பேர் தான் குங்குமம். கையில் அப்படி எடுத்த உடனே இந்த சாயம் ஒட்டின்னு ஒரு வாரம் போகாது. அதெல்லாமே கெமிக்கல், அது பேர் சாயம் அப்படின்னு பேர், குங்குமம் கிடையாது. குங்குமம் மெரூன் கலரில் இருக்கும் இல்லையா, அரக்கு கலரில் குங்குமம், தாழம்பூ குங்குமம், இந்த மாதிரி வாசனை நிறைஞ்ச மீனாட்சி குங்குமம் அப்படின்னு சொல்கிறது உண்டு, காமாட்சி குங்குமம்னு சொல்கிறது உண்டு. இந்த மாதிரியான சௌபாகியம் நிறைந்ததான, அம்பாளுக்கு மிக உகந்ததான, லக்ஷ்மிக்கு மிக உகந்ததான, சரஸ்வதிக்கு மிக உகந்ததான அந்த குங்குமத்தை, வாசனை நிறைந்த குங்குமத்தை யாருக்காவது சுமங்கலிகளுக்கு தானம் அளிக்க வேண்டும். அதனால தான் நம்ம பெரியவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, யாராவது நம்மளுக்கு வீட்டுக்கு ஸ்திரீகள், அதாவது பெண்கள் வரார்களே ஆனால், சுமங்கலிகள் வரார்களே ஆனால், சும்மா நம்மளை பார்க்குறதுக்கு கெஸ்ட்டாக வந்தால் கூட அவங்கள வெறும் கையோடு அனுப்பக்கூடாது. குங்குமச்சிமிழில் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் குங்குமத்தையாவது கொடுத்து அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது, அதுவே ஒரு தானம் தான், மிகச்சிறந்த தானம்.
அப்படி இந்த ஆயுஷ்மான், அதாவது சௌபாகிய யோகத்தன்னைக்கு முன்ன பார்த்தது ஆயுஷ்மான் யோகம், இப்போ 4வதாக இருக்கக்கூடிய இந்த சௌபாகிய யோகத்தை வரக்கூடிய அன்னைக்கு குங்குமதானம் செய்வோமையானால் மிகச்சிறந்த பலனை அளிக்கும். இந்த யோகத்தன்னைக்கு மாத்திரம் இல்லாமல் தினமுமே நம்ம வீட்டுக்கு வந்து யாரெல்லாம் பெண்கள் வருகிறார்களோ குங்குமம் வைத்து கொள்ளக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு இருக்குமே, ஆனால் கம்பல் பண்ணக்கூடாது. யாரையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கம்பல் பண்ணக்கூடாது. குங்குமம் வைத்து கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்குமே, ஆனால் அவர்களுக்கு குங்குமம் கொடுத்து மகிழ்விப்பது நம்மளுக்கும் சௌபாகியத்தை அளிக்கும். மீதி இருக்கக்கூடிய யோகங்களை பற்றி வரக்கூடிய அடுத்த பதிவுகளில் நாம் பார்ப்போம்.